மனசுங்கிறது நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குற ஒரு அற்புத பெட்டி மாதிரி. அது ஒரு பெரிய மேக்னெட். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த சீக்ரெட், பணத்தை பற்றிய ரகசியம். ஜாக் கென்ஃபோல்டுங்கிறவர் நியூயார்க் பக்கத்தில் ஒரு குட்டி வில்லேஜில் வளர்ந்துட்டுருக்காரு. அவரோட சைல்ட்ஹுட் ஃபுல்லாக ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருந்தது. அதற்கு காரணம் அவருடைய அப்பா. அவர் ரொம்ப நெகட்டிவான ஒரு பர்சன். பணத்தை பற்றிய நெகட்டிவிட்டி, பர்சன்ஸை பற்றிய நெகட்டிவிட்டி எல்லாமே இருந்தது. பணம் வச்சுருக்கிறவங்க நல்லவங்க இல்லை, எந்த பர்சனும் நல்லவங்க கிடையாது, பிளா பிளா பிளாங்கிற நிறைய விஷயங்கள் அவர் மைண்டில் புகுத்தி வச்சுருந்தார். ஒரு வழியாக இந்த சூழ்நிலையில் அவர் படித்து டிகிரி முடித்து நியூயார்க்கில் கிளமெண்ட் ஸ்டோன்ங்கிறவர்கிட்ட வேலைக்கு போகிறாரு. கிளமெண்ட் ஸ்டோன் இவருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டி. அவர் இவரோட நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டை பார்த்துட்டு அவர் நெகட்டிவிட்டியே இவர்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு, உன்னோட லைஃப்பில் நீ அடையவே முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கோல் செட் பண்ணிக்கோ, அதை நோக்கி டெய்லி நீ ஓடு, இதுதான் உன்னோட லைஃபோட பேட்டர்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஜாக் திங்க் பண்ணுறாரு, என்ன நம்ம கோல் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போது அவர் $4,000 per year தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் $1 lakh எய்ம் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இயர் $1 lakh நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அது கோலாக செட் பண்ணி பேப்பர்ஸில் எழுதி அவரோட ஹாலில், அவரோட கிச்சனில், டைனிங் ரூமில், பெட்ரூமில் எல்லா இடத்துலையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸில் இறங்கி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு, திங்க் பண்ணுறாரு. டெய்லி இதே ரொட்டீன் போயிட்டுருக்காரு. ஆஃபீஸ் போகிறாரு, வராரு, அவர் மனசு ஃபுல்லாகவே இதே திங்கிங் ஓடிட்டுருக்கு. ஒரு நாளாச்சு, 2 நாளாச்சு, அட்லாஸ்ட் 3 வாரம் கூட ஆயிடுச்சு. அவருக்கு அதற்கான எந்த வித ஒரு சைன்ஸும் கிடைக்கவே இல்லை. அவர் ரொம்ப ஒரு மாதிரி, என்னடா இன்னும் நமக்கு எதுவும் தெரியவே இல்லையேன்னு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கிறப்போ அங்கே ஒரு புக் ஷாப் இருக்குது. அந்த புக் ஷாப்பை பார்க்குறப்ப தான் அவருக்கு ஞாபகம் வந்தது, அவர் காலேஜில் படிக்கிறப்போ த சிக்கன் சூப் ஃபார் சோல் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருந்தார். அடடா, அந்த புக்கு நம்மக்கிட்ட இருக்கே, அதை நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்து நம்ம அதை புக்காக அடிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. நினச்ச உடனே 4 lakh காப்பீஸ் போட்டால் கூட ஒரு காப்பிக்கு $1/4 விற்றா கூட நமக்கு 1 lakh வந்துடும். நெக்ஸ்ட் இயர் $1 lakh நம்ம ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே கால்குலேஷன் போட்டுட்டு அவர் அதற்கான படிகளில் இறங்குறாரு. பிரிண்டிங் ஆஃபீஸ் போகிறாரு, அதற்கான எல்லா விஷயங்களையுமே பண்ணிவிட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்கிறப்போ அவருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் த என்கொயரர் அப்படிங்கிற ஒரு மேகசின் ஃபுல்லாக தொங்க விட்டுருந்தாங்க. அந்த மேகசின் ரொம்ப ஃபேமஸான ஒரு மேகசின் அங்கே நியூயார்க்கில். அவருக்கு உடனே மனசுக்குள்ளே ஒரு ஆசை, இந்த மேகசின் படிக்கிற எல்லாத்துக்கும் நம்மளையும் நம்ம புக்கையும் தெரிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நம்மளோட புக்கும் எல்லாம் விற்று போயிடும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. கொஞ்ச நாளில் அவருக்கு த ஹண்டருங்கிற ஒரு காலேஜ்லேருந்து ஒரு இன்விடேஷன் வருது ஒரு ஸ்பீச்சுக்காக. அவர் போய் அந்த ஸ்பீச்சை முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஒரு லேடி மேடம் வராங்க. அவர் ஒரு கார்டு கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு சர்ப்ரைஸே ஆகுது. என்னென்னா, அந்த மேடம் யார் தெரியுமா? அந்த மேடம் த என்கொயரர் மேகசினோட த சீனியர் இன்டர்வியூ பர்சனாக. இவருக்கு கொஞ்ச நேரம் என்ன நினைக்கிறது, என்ன பேசுகிறதுன்னு தெரியலை, தோணலை. ஹி வாஸ் ஷாக்ட், ஹி வாஸ் ஹாப்பி, ஹி வாஸ் ஸ்பீச்லெஸ், இந்த மாதிரி சொல்லலாம். அட்லாஸ்ட் அந்த இன்டர்வியூவும் நல்லபடியாக முடியுது. இவரும் ஃபேமஸ் ஆகிறாரு, இவரோட புக்கும் ஃபேமஸ் ஆகுது, எல்லா காப்பீஸும் விற்றுருச்சு, $1 lakh ஏர்ன் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரோட டெய்லி பேட்டர்ன் ஆஃப் லைஃபே இந்த மாதிரி வடிவமைச்சிக்கிட்டாராம். எந்த மாதிரின்னா, அவரோட லைஃப்பில் முடியாது இல்லைங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லையாம். தன்னோட மனசுக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி முடியும், என்கிட்ட இருக்குது, தேங்க்ஸ்ங்கிற மாதிரியே அவர் சொல்லி 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 ஒரு கோல் செட் பண்ணி அதை நல்லபடியாக நடத்துறது, அடுத்த கோல் செட் பண்ணி அதை நல்லபடியாக நடத்துறதுங்கிறது மாதிரியே அவரோட ஃபுல் லைஃப் பேட்டர்னையுமே அந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டாராம். இதுதான் இந்த கதையோட சாராம்சம். தேங்க்யூ. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட